ஃப்ளிப்கார்ட்டோட ஃப்ரீடம் சேலில் மறுபடியும் ஆஃபர்ஸ் வந்திருக்கு. இந்த முறை சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாத்தையுமே ஆஃபரில் ஆட் பண்ணியிருக்காங்க, கார்டு ஆஃபரில். மற்றபடி எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்தெந்த கேட்டகரியில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐஃபோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐஃபோனில் இந்த முறை ஐஃபோன் 16 வந்து கிட்டத்தட்ட 67,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்க்கு வருது. 80,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன ஃபோன் 67,000 இருக்கிறது பார்க்கறதுக்கு பெட்டராக வேணா ஃபீல் ஆகலாம். ஆனால் நீங்கள் கையில் காசு நிறைய வச்சிருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை நிறைய வீடியோ நீங்கள் எடுப்பீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இல்லை இஎம்ஐல தான் நான் போட்டு வாங்குவேன் அவ்வளோ காசையும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம 98,000 ரூபாய்க்கு ஐபோனோட 16 ப்ரோ மேக்ஸ் 1,18,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஐபோனோட 15 பிளஸ் 64,000 ரூபாய். இந்த மாதிரிலாம் பார்க்கறது எல்லாமே 60,000க்கு மேல இருக்கு. காசு இருந்தா நீங்க தாராளமா ஐபோன் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இஎம்ஐல போட்டு வாங்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி வெறும் 2% மார்க்கெட் ஷேர் தான் ஐபோனுக்கு வந்து இந்தியால இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த மார்க்கெட் ஷேரோட வேல்யூ 7% மாறி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இஎம்ஐ தான். நம்ம கடன்காரன் ஆகிதான் இந்த ஐபோன் வாங்கணுமா அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது சாம்சங்கோட ஆஃபர்ஸ் தான். சாம்சங்கோட ஆஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே ஓவர் பிரைஸ் தான் நிறைய பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இதுல ரெண்டு வர்த்தியான ஆஃபர் என்னன்னா, சாம்சங்கோட F06 கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபாய் 8,200 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல சாம்சங்கோட 5G எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போனை நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கையில சார்ஜர் இருந்தா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பாக்ஸ்ல சார்ஜர் வராது அப்படின்றதுனால. இதே நீங்க ஒரு 10,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங் போகும்போது இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த சாம்சங்ல இன்னொரு வர்த்தியான ஆப்ஷன் அப்படின்னா, இந்த ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு பில்டம்லாம் விடுவாங்கல்ல, அது ஓரளவுக்காவது உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சாம்சங்கோட S24 FE ஒரு 35,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்லயே மாத்தி சுத்திட்டு இருக்குது. அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா S24 S24 அல்ட்ரா இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. எகைன் ஐபோனுக்கு சொன்ன மாதிரியே தான், நிறைய காசு இருந்தா அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, இல்லனா வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சாம்சங்கோட F36 இருக்குல்ல, தயவு செஞ்சு 16,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்டுக்கு அதை வாங்காதீங்க. 16,000 ரூபாய்ல காம்படிஷன்ன்றது மற்ற பிராண்ட்ஸ்ல எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா சாம்சங் வந்து நம்மள வச்சு செய்யறாங்க. ஒரு பேக்வேர்ட்ல போகிற மாதிரியான மூமெண்ட் தான் இருக்கு. இல்ல சாம்சங்லே தான் எனக்கு வேணும், ஆனா 15,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல நான் வாங்குவேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சாம்சங்கோட M35 இன்னுமே பிளிப்கார்ட் அமேசான்ல ஒரு 14,000 ரூபாய் 15,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல இருக்கு. அதை கூட வாங்கிக்கோங்க. F36 இப்போதைக்கு வேணாம். அப்புறம் சாம்சங்கோட M16 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அந்த பிரைசிங்ல இன்னும் பெட்டரான போன் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது மோட்டோவோட ஆஃபர்ஸ். மோட்டோல நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல லாஸ்ட் இயர்ல லான்ச் பண்ண மாடல்ஸ் எல்லாத்தையும் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது இப்ப பெட்டரான ஆப்ஷனா கண்டிப்பா இருக்காது. இந்த வருஷத்துல லான்ச் ஆன போன்ஸ்ல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ரீசனுக்காக நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 10,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா மோட்டோவோட G45 G35 எல்லாம் இருக்கும். ஆனா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, உங்களுக்கு லாகிங் இஷ்யூ வந்து ரொம்பவே நிறைய இருக்கு. முக்கியமா 10,000 இருந்து 12,000 ரூபாய் செக்மெண்ட்ல. சோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலா 16,000 ரூபாய் 17,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு மோட்டோவோட G86 பவர் கிடைக்குது. ஆக்சுவலா ஒரு ஆல்ரவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த போன்ல உங்களுக்கு மிகப்பெரிய டவுன்கிரேடா ஃபீல் ஆகிறது இதோட கேமரா லேக் மட்டும் தான். அதை தவிர்த்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு வெறும் 1 வருஷத்துக்கான அப்டேட் தான் கிடைக்கும். 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைச்சிடும். மற்ற ஸ்பெக் எல்லாமே ரொம்பவே ப்ராப்பரா கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. மேபி இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட் வேணும்னா மோட்டோவோட Edge60 Fusion உங்களுக்கு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சொல்ல போனா இந்த பிரைசிங்ல ஒரு பெஸ்ட் கேமரா போனா மோட்டோ வந்து இந்த Edge60 Fusion நிலைநிறுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், டிஸ்பிளே நல்லா இருக்கும், ஸ்பீக்கரோட குவாலிட்டி, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமிங்காக கண்டிப்பா இந்த போன் வாங்கிறாதீங்க, அதுக்கு இது செட் ஆகாது. அடுத்தது மோட்டோல அடுத்த டீல் என்னன்னு பார்த்தோம்னா, மோட்டோவோட Edge60 Fusionல இருக்கிற அதே ஸ்பெக் தான் இங்க கொடுத்திருக்காங்க. என்ன ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 12GB 256GB வேரியண்டா கிடைச்சிடும். அது இல்லாம அல்ட்ரா வைட் கேமராவும் சரி, டெலிஃபோட்டோவோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி உங்களுக்கு Edge60ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. சரி, இதே ஒரு 28,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்க்கு போறீங்கன்னா மோட்டோவோட Edge60 Pro கிடைச்சிடும். இது Edge60 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமரா செட்டப்னு பார்க்கும்போது ரெண்டுலயுமே சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். Edge60 கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்க ட்ரை பண்றீங்கனாலும் சரி, கேமரா வைஸ் அல்காரிதம் வைஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா மோட்டோவோட Edge60 Pro வாங்கலாம். அப்புறம் இந்த மோட்டோல G96 ஒரு ஆப்ஷன் சுத்தி இருக்குது. இது 17,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல வருது. இதுல உங்களுக்கு கேமராக்காக மட்டும் அதை கன்சிடர் பண்ணீங்க. மத்தபடி உங்களுக்கு G86 பவர் உங்களுக்கு எல்லா விதமும் சூட் ஆகும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது விவோவோட ஆஃபர்ஸ். இந்த ஆஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இந்த முறை உங்களுக்கு கொஞ்சம் ஒர்த் ஃபார் மணி அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வருது. அதுல T4 லைட் உங்களுக்கு சாம்சங்கோட F06ல பார்த்த அந்த சார்ஜர் பஞ்சாயத்து இல்ல, அதுக்கு பதிலா 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. மத்த ஸ்பெக் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா அந்த போன் உங்களுக்கு சரியா இருக்கும். இல்ல அதுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ரா பட்ஜெட் போடணும் அப்படின்னா விவோட T4X IPS LCD பேனல் தான். ஆனா டைமென்சிட்டியோட 7300 ப்ராசஸர் கிடைச்சிரும். உங்களுக்கு பேட்டரி வைஸ் மேசிவான SOT கிடைச்சிரும். அடுத்ததா இந்த வருஷத்துல உங்களுக்கு IP68 69 ரேட்டிங்
120,000ல விவோல கிடைக்கிறது எப்பயுமே அரிதுதான். அதை இந்த முறை தீர்த்து வச்சிருக்காங்க. விவோ T4R உங்களுக்கு IP69 ரேட்டிங்கும் கிடைச்சிரும். அது இல்லாம உங்களுக்கு கேமரா ஓரளவுக்கு டீசெண்டா கொடுத்திருக்காங்க. டைமென்சிட்டியோட 7400 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. மத்த ஸ்பெக் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த T4R அடுத்தது உங்களுக்கு T4 ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய் 21,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்க்கு போயிட்டு இருக்கு. இங்க உங்களுக்கு T4R கம்பேர் பண்ணும்போது இதுல பேட்டரி லைஃப் மேசிவா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 11.5 மணி நேரத்துக்கான SOT கிடைக்கும். ஆனா இங்க பஞ்சாயத்து என்னன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கிடைக்கும். கேமிங் ஓரியன்டா பெரிய எதிர்பார்ப்புகளை எதையும் வச்சுக்க வேணாம். நார்மல் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், நார்மலான மல்டி டாஸ்கிங்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். எனக்கு கேட்டா T4R ரொம்பவே பெட்டரான வேல்யூ ஃபார் மணியா ஃபீல் ஆகுது T4 கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் இந்த லிஸ்ட்ல விவோவோட V50 இருக்குல்ல 26,500 ரூபாய்க்கு கண்டிப்பா வர்த்தே கிடையாது. ஆக்சுவலா இந்த விவோவோட T4R ஸ்பெக் தான் லைட்டா அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த போனை வாங்கணும்னு அவசியம் இல்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலா இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு விவோவோட T4 Proன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் ஆக போகுது. விவோவோட V60 38,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட அதே ஸ்பெக்கோட 30,000 ரூபாய் பிரைசிங்குள்ள கொண்டு வர போறாங்க. அது ஒரு கேமரா போனாவும் இருக்க போகுது. சோ 30,000 ரூபாய்ல ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போன் விவோல வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா விவோவோட T4 Proக்காக வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இந்த V60 பத்தி பேசும்போது இப்ப ப்ரீ புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஓவர் பிரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 37,000 ரூபாய் 38,000 ரூபாய் பிரைசிங்ல Reno 14 இன்னுமே பெட்டரான ஆப்ஷனா இருக்கு. இப்போதைக்கு இந்த போன் கொஞ்சம் ஆஃப்லைன் ஸ்பெசிபிக்கா இருக்கிறதுனால மட்டும் ஆன்லைன்ல வாங்குறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா மட்டும் விவோட V60 வாங்கிக்கோங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த விவோட X200 FE ஒரு 55,000 ரூபாய் 60,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல இருந்து இப்ப 50,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்ல கிடைக்குது. இந்த பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்கா லான்ச் ஆயிருந்தாலும் இதுல ஹீட்டிங் இஷ்யூ சில பேர் நோட்டீஸ் பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. இதோட ரிவ்யூ நம்ம சேனல்லே இன்னும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இப்போதைக்கு இந்த மாடல் ஹோல்டு பண்ணி வைங்க, நான் சொல்றேன். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ரியல்மியோட ஆஃபர்ஸ். ரியல்மியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாடல்ஸ் ரொம்பவே நல்லாவே லான்ச் பண்ணிருக்காங்க. முக்கியமா இவங்களோட P series. இங்க ரியல்மியோட P3 ஸ்மார்ட் போன் 15,000 ரூபாய் பிரைசிங்க்கு உங்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்ல ஆல்ரவுண்டர் ஸ்பெக் எல்லாமே இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். IP68 69 ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு குறையா தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கேமரா ரொம்ப சிறப்பா இருக்காது, டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். 15,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்க்கு கண்டிப்பா நீங்க பிக் பண்ணலாம். அடுத்ததா ஒரு 20,000 ரூபாய் பிரைஸ்க்கு போறீங்கன்னா ரியல்மியோட P3 Pro கண்டிப்பா ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இங்க ஸ்னாப்டிராகனோட ப்ராசஸர் ரொம்பவே கம்மி தான். இங்க ஸ்னாப்டிராகனோட 7S Gen 3யோட சேர்த்து 1.5K பேனல், அதுவும் இல்லாம 90 FPS நல்லா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 20,000 ரூபாய்க்கு இதுவுமே ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். அப்புறம் ரியல்மியோட P3 Ultra 21,000 ரூபாய் பிரைசிங்க்கு டைமென்சிட்டியோட 8350 சேர்த்து பேட்டரியில கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா மத்த ஏரியா எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. ரியல்மில ஸ்மார்ட் போன் வாங்குறீங்கன்னா இந்த 3 ஸ்மார்ட் போன் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ரியல்மியோட நம்பர் சீரிஸ்ல எது வந்தாலும் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரியல்மியோட 15 சீரிஸ்ல இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது ஓப்போட ஆஃபர்ஸ். ஓப்போ பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஆன்லைன் ஸ்பெசிபிக்கா நிறைய மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. அது நல்லாவும் இருக்கு. இதுல முதலா பார்க்க போறது ஓப்போவோட K13. இந்த போன் உங்களுக்கு 15,000 ரூபாயில இருந்து 16,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட் கிடைக்குது. பேட்டரி லைஃப் ரொம்பவே மேசிவா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மத்த ஸ்பெக் எல்லாமே நல்லா இருக்கு. கேமரா சென்ட்ரிக்காக பாக்குறீங்கன்னா மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மத்தபடி இதுவுமே ஒரு சிறப்பான ஆப்ஷன் தான். இதுக்கு அடுத்தது இப்போ ஓப்போவோட K13 டர்போன்ற மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல டர்போ ப்ரோன்னு சொல்லிட்டு 2 மாடல் வருது. இதுல 25,000 ரூபாய்க்கு வர டர்போவை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியா தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இதுல இன்பில்ட் ஃபேனும் கிடைச்சிரும். அதனால 1 டிகிரில இருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரையும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கேமரா சென்ட்ரிக்காக நீங்க ஓப்போல பாக்குறீங்கன்னா ஓப்போவோட Reno 14 ஒரு 35,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. இதுவுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. என்ன ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதுனால அதை மட்டும் ஓப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு வர்த்தி ஃபார் மணியா ஃபீல் ஆகும். அப்புறம் ஓப்போவோட F சீரிஸ் வழக்கமா நான் சொல்றதுதான் கண்டிப்பா வேல்யூ ஃபார் மணி கிடையாது. ஆன்லைன்ல வாங்குறதா இருந்தா இந்த எல்லா மாடலையுமே ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது போக்கோவோட ஆஃபர்ஸ். போக்கோ பொறுத்த வரைக்கும் இப்ப M7 Plus சொல்லி ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. 13,000 ரூபாய் பிரைசிங்க்கு ஸ்னாப்டிராகனோட 695A ரீலான்ச் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு மேஜர் ஹைலைட்டா அவங்க சொல்றது 7000 mAh பேட்டரி. இந்த பிரைசிங்க்கு பேட்டரிக்காக வேணும்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா மார்க்கெட்ல இதை விட இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் போக்கோட X7 ஒரு 16,000 ரூபாய் பிரைசிங்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். 22,000 ரூபாய் 23,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன இந்த போன் இப்போ உங்களுக்கு வெறும் 16,000 ரூபாய்க்கு கிடைக்குது. IP68 69 கேமராவுமே ஒரு 16,000 ரூபாய் பிரைசிங்க்கு நல்லா பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. இதுவுமே ஒரு ஒர்த் ஃபார் மணி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வேணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க போக்கோ மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா. இது இல்லாம இன்னொரு ஒர்த்தி ஃபார் மணியா ஃபீல் ஆகுது போக்கோட F7. இந்த இதுல உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 8S Gen 4 கிடைச்சிரும். அப்புறம் அப்டேட்ல இப்ப கேமராவை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அந்த அளவுக்கு சிறப்பா இல்லைனாலும் பேக்ல நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சோ போக போக இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். மத்தபடி உங்களுக்கு மெட்டல் பில்டு ஓவரால் ஸ்பெக் வைஸ் எல்லாமே நல்லாவே பண்ணிருக்காங்க. 30,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட் கிடைக்குது.
போக்கோவோட லவர்ஸா இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஜெனரல் ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட விருப்பம் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஆஃபர்ஸ் இன்ஃபினிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நிறையவே நல்ல லான்ச்சஸ் இருக்கு. இப்போ ஒரு 11,000 ரூபாய் பிரைசிங்க்கு இன்ஃபினிக்ஸோட நோட் 50X ஒரு பெஸ்டான ஆப்ஷனுங்க. இந்த பிரைசிங்ல உங்களுக்கு HD டிஸ்பிளே மட்டும் தான் குறையா இருக்கும். டைமென்சிட்டியோட 7300 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கேமராவுமே ஒரு 11,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது கூட இது பெட்டராவே இருக்கு. அப்புறம் இந்த சாம்சங்கோட F16 இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபினிக்ஸோட நோட் 50X ஒரு சாலிடான ஆப்ஷன். 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. பேட்டரி லைஃப்மே தரமா கொடுத்திருக்காங்க. அப்புறம் இதே இன்ஃபினிக்ஸோட இந்த நோட் 50S இன்னுமே ஒரு பெஸ்டான ஆப்ஷனுங்க. வளைவான டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, அது இல்லாம டைமென்சிட்டியோட 7300 சப்போர்ட், 90 FPS கான கேமிங், 5500 mAh பேட்டரி, 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லி ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதோட சேர்த்து இந்த முறை சாஃப்ட்வேர்ஸையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா இப்ப இன்ஃபினிக்ஸோட GT சீரிஸும் லான்ச் ஆயிருக்கு. ஆனா ஒரு 17,000 ரூபாய் பிரைசிங்க்கு மேல இன்ஃபினிக்ஸை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்லுவேன், ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஃபினிக்ஸ்ல இருந்து ரொம்பவே நல்ல ஸ்மார்ட் போனும் வருது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது மேசிவா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது டெக்னோவோட சீரிஸ். டெக்னோவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை டெக்னோவோட பூவா 7 ஒரு 13,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனோட பெட்டரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து 144 Hz டிஸ்பிளேவும் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே உங்களுக்கு டைமென்சிட்டியோட 7300 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 90 FPS கான கேமிங்கும் கிடைக்கும். சாஃப்ட்வேர்ல நிறைய அள்ளி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பார்க்க போறது நத்திங் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நிறைய லான்ச்சஸ் இருந்துச்சு. அவங்கள சுத்தி ஒரு ஒளிவட்டம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த வரிசையில இந்த டைம் நத்திங்கோட போன் 3A Pro இருக்குல்ல, ஒரு 27,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்கா பாக்குறீங்கன்னா, டெலிஃபோட்டோ நிறைய யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த போன் ஒரு சாலிடான ஆப்ஷனா இருக்கும். இந்த கேமரா தவிர்த்து உங்களுக்கு ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே பெட்டரா இருக்கு. சொல்ல போனா Android 16 அப்டேட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நத்திங் OSல கிடைச்சிரும். நத்திங்கோட போன் 3A ஒரு 22,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல ஸ்டில் வித்தியாசமான டிசைனோட வருது. இந்த நத்திங்கோட லைனப் எல்லாமே சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் வித்தியாசமான டிசைனுக்காகவும் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா இதெல்லாமே உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து மாறும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மார்ட் போனையும் கவர் பண்ணிட்டேன். இல்ல உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா என்ன வீடியோ வேணும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பை.